ஹலோ கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கலனடி மணி கருணை செய்வேன் கல்விக்குரிய கலைவாணி கலனடி மணி கருணை செய்வேன் கல்விக்குரிய கலைவாணி செல்வம் உணர்வு ஜெகத்திலே செல்வம் மறைகள் ஜெகத்திலே இகழும் அறிவிலாகும் நிலை புரியாது இகழும் அறிவிலாகிலே தெரியாது அழுவகை புகழ் மறுபகிர் மொழிமாறு ஆரதிகளுக்கு பாய்க்கு மீது ஆரதிகளுக்கு பாய்க்கு மீது ஆரதிகளுக்கு பாய்க்கு மீது புரிய கலைவாணி இந்த கருணை வெளியுள்ள கருணை சொல்லுமே புரிய கலைவாணி இயலை செய்யாளரும் என்பது வீடாய் இருப்பது இயலை செய்யாளரும் இருந்தது நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினை உரைக்காடும் நலம் தருவாய் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாகிதமே ஸ்வரலய சங்கீத சாகிதமே ஸ்வரலய சாரித மழங்கேதும் இனிமை சேரும் சாரித மழங்கேதும் இனிமை சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி மணிக்கரும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி மணிக்கரும் இசை பாடும் கருணை கருணை மொழிவாய் அம்மா அம்மா கருணை
விளக்கேத்து விளக்கேத்து வெளிக்கேட வெளிச்சமாக விளக்கேத்து விளக்கேத்து வெளிக்கேட விளக்கத்தோட வெளிச்சமாக
அறிஞர்களுக்கும் கற்கள் கசடர கற்றவை கற்ற பெண்ணிற்கு தர என்று சொல்லிக்கிறங்க அவதிக்கக்கூடிய கல்வி சிறந்த சான்றோர்களுக்கும் பேரன்பு உள்ள பெரியவர்களுக்கும் ஈன்ற பொழுதில் பெரியோருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டார் என்று சொல்லிக்கிறங்க அமர்ந்திருக்கக்கூடிய எனதர்மை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் தாய் குலங்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களது நாடக கலையின் மீது நல்ல அபிமானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே நாடகத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களது சார்பம் எங்களது கலைஞர்கள் சார்பம் இங்கே எங்களது இசைக்கலைஞர்கள் சார்பம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த உடனே உனக்கு வந்துருச்சு பாத்தீங்களா தலைவரே மாலை அப்ப குடும்பம் வெட்டிடுவாங்க. நான் அறிவாளர் தேவைப்பா. எதுக்குப்பா வெட்டத்தா நீ குடுக்குப்பா. இது ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா? போங்கய்யா மாலை தானே பண்ண ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியுமா தெரியாதா? இது ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா கேக்குறேன். மாலையில அப்படி இருக்கா? இருக்குல்ல. இது எனக்கு தெரிஞ்ச பூ மாலை தான். பூ மாலை தான் இல்லைங்கல்ல. இதுல வித்தியாசம் இருக்கு. எப்படி? குஞ்சம் இருந்துச்சுன்னா அது ஆம்பளை மாலை. சரி. குஞ்சம் இல்லாம முழுக்கட்டு இருந்துச்சுன்னா அது பொம்பளை மாலை. பெரிய அறிவாளி சும்மா சாதாரணப்பட்டாளா? சோத்துக்கு என்ன தின்ற? சோத்துக்கு திங்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடகம் ஆரம்பிச்சாச்சுனாலே முக்கியமா 3 வேணும். இந்த பாத்தியா இருப்பா. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாந்தோப்பு மாணவர் கண்டெடுத்த மருது அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி தோப்பூர் தான் கல்விமலையை சேர்ந்த கே சத்யவான் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. போஸ் மாமா அவர்களுக்கு பொன்னாடி பத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களது சார்பம் எங்களுக்கு கலைக்குழு சார்பம் மனமார்ந்த நன்றி நன்றி நடந்த வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. எங்களுக்கு மாபெரும் காவ பிரிவுகளுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் எங்களது சார்பம் உள்ளது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பம் நன்றி நடிகர் வணக்கம். இதை சொல்லுங்க கண்டிப்பா. சரி மாமா.
ஏன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சாச்சுன்னா 3 நாள் எனக்கு இந்த வத்தியா அதெல்லாம் காலையில வச்சுக்கணும்ப்பா. அங்க திரும்பி பார்த்துட்டு இந்த பொங்கலை நான் பாரு நாடகம் இப்பதே ஆரம்பிச்சிருக்க திருவிழாவெல்லாம் சாட்டி நாடகம் ஆரம்பிச்சாச்சு இவன் பாரு வந்தது 3 ஏக்கர் வத்தியா எந்த சூட்டு அடிக்கிறதுன்னு கேட்கு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பாங்க. ஆனா அது கிடையாது. உண்மையிலே என்ன தேவைன்னா உங்களை போல சிறந்த பட்டம் வேணும். 2வது ஒளிபெருக்கி, அண்ணன் சூப்பர்யா. 3வது உங்களை போல நாடக ரசிகர்கள். இது 3 ஒற்றுமையா இருந்துச்சாலே என்ன ஒரு நடிகனா இருந்தாலும் சின்ன உங்க மனசு சின்ன இடம் பிடிச்சிடலாம். ரொம்பலாம் இல்ல, பெரிய அளவுல கிடையாது, சின்ன இடம் பிடிச்சிடலாம். நாளைக்கு மறக்காத அளவுக்கு பப்புன்னு கேப்பா, நல்லா கேட்டானப்பா 3 கேட்கறப்பா கேட்டானப்பா அவனே மாதிரி எல்லா பேருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லையா? ஆசை இல்லாத மனிதன் யாரு இருக்கா? அரைமணிதான் சொல்லியிருக்காங்க. ஆசை இல்லாத மனிதன் அரைமணிதான் சும்மா சொல்லியிருக்காங்க. எல்லா பேருக்கும் ஆசை இருக்கும். எனக்கு என்ன ஆசை? என்ன எனக்கு பெருசாயிடுச்சுல என்ன மீச காரணமாப்பா இது வேற மீச எடுத்துட்டு திருப்பூர்லாம் போய் நிக்க முடியாது. ஏப்பா ஒரு ஆம்பளை வந்து கையை போட்டு வா போகிறாப்ல சொல்றாங்க சும்மா ஒரு காய் இல்லைன்னு இருந்தாலும் ஒரு விழா கமிட்டியா இருக்கிற ஆசை இருக்கு. இந்த திருவிழாவை சீரும் சிறப்பா முடிக்கிற திருவிழா நடத்தி முடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆமா, கல்யாணம் பண்ணி 10 நாள் இருக்கு. யாருக்கு? யாருக்கா? புருஷன் முன்னாடி ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் கழிச்சு கல்யாண நாள் வந்து கல்யாண நாள் வந்தோடனே எங்க மாமா எனக்கு பட்டுப்பாடை எடுத்து கொடுப்பாரு. பொண்டாடிக்கு ஆசை இருக்கா? சரி, பொண்டாட்டிக்கு எப்படி ஆசை இருக்கு. அப்ப ஆம்பளை ஆசை இருக்குல்ல, இவன் அந்த பொட்டப்படையை அந்த பட்டுப்படையிலேயே அவன் தூக்க தொங்கன்னு ஒரு ஆசை இருக்கு. பட்டுப்படையில தூக்கணும் முடியாதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. படிக்கிற பயலுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? சரி, பரீட்சைலாம் முடிஞ்சிருச்சு, 1 மாசம் கழிப்பெல்லாம் 1 மாசம் சேர்த்து விட்டுக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ஆசை இருந்துச்சுல, எனக்கு கல்யாணம் பண்ண ஆசை இருந்துச்சு. கல்யாணம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ண சொல்லிருக்கு. 18 வயசு கூட அது கூட கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் எங்க அப்பாட்ட போறேன். அப்பாட்ட போய் எங்க அப்பாட்ட போய் சொல்றீங்க, ஏப்பா நான் பெரிய ஆயிட்டேன்ப்பா, சரி எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, நானும் குடும்ப குட்டியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். சரி ராமாயணே, உனக்கு அழித்தமா மொத்த பிள்ளைதான் இருக்கு. சரி, நீங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்களே, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க, அழித்தமா ஒத்த பிள்ளைதான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு எங்க அப்பா யோசிக்கிட்டு வந்துட்டாரு. 2 பேரும் சண்டை கொடுப்பாங்க யோசிக்கிறாரு. நாங்க இங்கிட்டு சண்டை கொடுத்துருக்கேன். என்ன எங்க அடித்தமால நான் கட்டினேன்னா அப்பா சுத்த சோமல இருக்குப்பா, நம்ம பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு நான் எங்க அப்பா மண்டை கழுவிட்டேன். சரி, என் தம்பியார் என்ன சொல்லியிருக்கான், என் அழித்தமலை எனக்கு கட்டி கொடுக்கற ஓத்தாமையில அவனை கொண்டு வந்தாங்க. உன் தம்பி? என் தம்பி எங்க அப்பா சொல்றேன். அதான் மூத்தவன் மூளை இளையவை காலையில சும்மா சொல்லிட்டாரு. அந்த கதை மாதிரி அவன் சொல்லிட்டான். சரி சரி, என்ன பண்றது? எப்ப எப்படியாவது நீங்க பேச முடியாது. ஒரு மூத்தாவை விட்டு கொடுத்து போறியா? நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? சின்ன வரைக்கும் மூத்தவன் தான் கல்யாணம் பண்ணேன். மூத்தவர்கள் சின்ன கல்யாணம் பண்ண முடியுமா? சரி, அது எந்த சட்டத்துல கிடையாது, எந்த சட்டத்திலுமே இடம் கிடையாதுங்க. உன் பக்கம் சாதகமா இருக்கு, என் பக்கம் தான் சாதகமா இருக்குன்னு போனேன். எங்க அப்பா எங்க பேசி முடிச்சு கல்யாணம் பண்ண எடுத்துக்க மாட்டேன். எங்க அப்பா ஒரு போட்டி வச்சாரு. என்ன போட்டி? மனசை கட்டுப்படுத்த போட்டியா? இல்ல மாம்பழ போட்டியா? மாம்பழ போட்டினாலும் பரவாயில்லையே, மனசை கட்டுப்படுத்துற போட்டியா? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இளவட்ட கால தூக்கி போச்சோம்னா தைரியமா தூக்கி போடலாம். நீ ஓட்டுப்பா. ஒரு தாலியாக சொன்னா அடைக்கலாம். ஆமா ஆமா, ஒரு ஊரனாலும் வண்டியில சுத்த சொல்லுங்க சுத்தம். நீங்க உலகத்தை சுத்தி இது என்ன போட்டி? மனசை கட்டுப்படுத்த போட்டி. அதனால வித்தியாசமா இருக்கு. எங்க அப்பா கேட்கிறேன், என்ன போட்டி இது சம்பந்தம் இல்லாம வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு எங்க அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன மயனே, வேற ஒண்ணும் கஷ்டமான போட்டி கிடையாது. உங்க ஐத்த மகன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பா. சரி, அந்த நேரம் நீ எதுக்கு நிக்கணும்? எதுக்கு நின்னானே உனக்கு ஆசை மனசுல தோணும். அந்த தோணாத அளவுக்கு நீ மனசை கட்டுப்படுத்துறதுக்கான போட்டி இல்லை. சரி சரிப்பா அப்படின்ட்டு சொல்ல தெரியாது. மனசை கட்டுப்படுத்த யாருக்கு தெரிய போகுது? சும்மா போய் சொல்லுவான், பையத்தாலே சொல்லிட்டு போ அப்படின்னு. ஏன் அப்பா நீ தெளிவா தாண்ட இருப்பீங்க அப்படின்னு எங்க 2 பேர்த்து போய் வாசனை உங்களை கூட்டு போய் மொழ அப்பிட்டாரு. எதுல அப்பாரு? கல்லுலங்க அங்க சில சாமி இருக்குல்ல அங்க அப்பிட்டாரு. ஏன்னா நாங்க சாமிக்கு பயந்தவங்க 2 பேருமே. சரி, கடவுள் பக்தி அதிகமா இருக்கீங்க நாங்க. அதனால உடனே போய் கேட்டேன். போய் நிக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். எங்க ஐத்தமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கு. சரி, போற இடத்துல வந்து ஐத்தமா சும்மா இருந்தாலே வர மாட்டான். சூப்பரா இருந்தா விட்டுருமா? எனக்கு எச்சி ஊறிடுச்சு. அந்த அடி எனக்கு ஆசை விடக்கூடாது அப்படின்ட்டு மனசு அளவாயினே சொல்லிட்டேன். எங்க அப்பாட்ட சொல்றேன், எப்பா மனசு அளவாயுது அப்படின்னு. எங்க அப்பா சொல்றாரு, பார்த்தா தானே பையனை குற்றம், மனசு அளவாயுது, கண்ணை கட்டிட்டு போ. கண்ணை கட்டிட்டு போய் நிக்கிறேன். சரி, 2வது நாள் கண்ணை கட்டிட்டு போய் நிக்கிறேன். அதே பிள்ளை நடந்து போய் ரோட்ல சும்மா வரலாம்ல. எப்படி சும்மா வர சொல்ற? தலைநாளே மல்லிகை பூ வர வருமையா? அதை பார்த்தாலே எனக்கு எச்சி வருது. சரி, ஓயாம எச்சி வருது. என்ன ஐத்தமா இல்லையா? நீங்க அது வந்து வீட்டுல மசக்கல்ல இல்லப்பா, எனக்கு எச்சி வருது. கல்யாணம் எப்படியா பண்ணணும், எப்படியா என் பொண்ணு ஐத்தமெல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் ஆசை வந்துருச்சு. மனசு கட்டுப்படுத்த முடியல. சரி,
மனசை கட்டுப்படுத்த முடியல முடிவு பண்ணிட்டேன். நானே முடிவு பண்ணி உங்களுக்கு பஞ்சம் வாங்கி மூக்கு அடைச்சிட்டேன். சரி 3வது நாள் போய் நிக்கிறேன். அதே மாதிரி அந்த பிள்ளை நடந்து வருது. எதமா 3வது நாள் போய் நடந்து வருங்க. அன்னைக்கு நாத்து லூஸ் முட்டா கொலுசு ஓட்டு வந்துருக்கா. சரக்குச்சா அது எப்படி சலக்கு நடந்து வர எனக்கு வச்சு விடுது. ஐயோ இப்படி கொலுசு போட்டு வந்துட்டாலே நம்ம மனசு அளவாயிதே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான பஞ்சம் வாங்கி காதல சொல்லிட்டேன். நீ எப்படா கேட்காதா நீ கேட்காதா மனச 4வது நாள் கட்டுப்படுத்திடலாம்டா. முடிவோட நான் போய் நிக்கிறேன். சரி ஐட்டம் அதே வழியில வரா எப்படி போயிருக்கா எனக்கு தெரியாது. அப்பதான் என் மனசு சொல்லுது நான் உயிர்ப்பா வாரின் யாரே ஐட்டம் மனசு கட்டுப்படுத்த முடியல. சரி என் சோதனையை கேட்டு ஊரே தம்பித்து போகுது. அந்த நிலைமையில இருக்க நான் போய் எங்க அப்பா சொல்றேன். எப்பா என்னால மனசை கட்டுப்படுத்த முடியல. சரி எப்படியாவது எங்க ஐட்டமால எனக்கு கட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்கிறேன். மருந்து கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்கிறேன். சரி எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்புறம் சொல்லியா என்ன சொன்னாரு? சொல்றா இங்க இங்க காக சீக்கிரமா கிளிகாரி தம்பா அதே மசே கிளிகாரி தம்பா மாமா என்ன அந்த மாதிரி நல்லா காணா மாமா எங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்படி சொன்னாரு நீ பள்ளிக்கூடம் போனே இல்ல மருமக பள்ளிக்கூடம் போகலையே. முதல் நாள் போய் நின்று மைனே சில மைனே கண்ணை கட்டிட்டு போய் நின்று அன்னைக்கே பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு 2-3 நாள் தெரிஞ்சு சொல்லலையா? ஏப்பா இத்தனை சொல்லி கேட்கிறேன். வேற ஒண்ணுமில்ல மேலே அப்படியாவது மனசை கட்டுப்படுத்துவேன்னு நினைச்சேன். நீ அப்படி முடியல. சரி எத்தனை நாள் போனதே யாரு பாரு கேட்கிறேன். சரி வேற யாருமே நம்ம வீடு பக்கத்து வீட்டுல கருப்பாய் மேல ஊழ வைக்கிறாங்க. அதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அது கூட நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா வேற தர முடியாம கயிறு எடுத்து தொங்க போயிட்டோம். மரத்தை தொங்க போயிட்டியா? என்ன தூக்கு போட்டு வந்துடுவோம். சரி நீ பேரு நீ உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறோம் போயிட்டேன். ஓடி போச்சு. போய் நிக்கிறேன். வரதுக்கு முன்னாடி நிக்கிறேன். எனக்கு முன்னாடி ஓட்டு நிக்கிறேன். அவன் அந்த முடிவுல வந்துருந்துச்சா அவன் வந்து நிக்கிறான். நானும் போய் நிக்கிறேன். என்னடா பிரச்சனை கேட்க ஏன் வீட்டு பிரச்சனை அவன் பிரச்சனை 2 பேரும் கூடி பேசி சரி ஒன்னத்தை ஜாக போறேன். சரி எதுக்கு 2 பேரும் வேஸ்ட் பண்ண ஒரு வயத்துல தொங்குவோம். யாருனாலும் கயிறு ஏறு போட்டேன்னா ஆடு ஊடி கட்டிக்கிறான்னு சொல்லிட்டு கயிற்றுல போட்டு மரத்துல கயிறு போட்டு தொங்கிட்டா முடிஞ்ச நான் மட்டும் தான் அம்மா கண்ணு முடிச்சு பாக்குறேன். உசுரோட இருக்கிறது தொங்கிட்டே இல்லையா? அவன் செத்து பண்ணாம என்ன 2 பேரும் தொங்கி அப்புறம் அறிய மாட்டேன். அவன் மரத்துல கயிறு போட்டு கருத்துல கொடுத்தவங்கயா நீ நாளைக்கு காலை பிடிச்சி தொங்கிட்டேன். இல்ல வேலை இருக்கேப்பா வேலை தாங்க முடியல மாமா. எங்க ஐட்ட மேல நேரம் கட்டி இருந்தா அந்த விதவிதமா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி எப்பவுமே கண்ணாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தாலாக வீட்டு காலைகளில் கோல கோடையில கடலை சுமந்துக்கிட்ட நாடுகளும் எழுது பார்க்கையில கண்ணலை பார்க்கணும் குஞ்சு குமரிய கண்ணலை பார்த்தா அவ என்ன பார்த்தா அப்புறம் நான் அவளை பார்த்தேன். கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் விதவிதமா சோப்பு சோப்பு கண்ணாடி அக்கா மகள் வந்து சென்னை மாநகரிலே சவுத்
அவ என்ன தொட்டா அப்புறம் நான் அவளை தொடல என்னாச்சு கண்ணு கண்ணு ஒத்திக்கிச்சு காதல் விதவிதமா சோப்பு சீப்பு கண்டாடி அக்கா மகள் முன்னாடி எப்பவுமே காதலோடு கண்டாடி உடச்சு நாம பார்க்கிறவே பின்னாடி பெயர் பிஞ்சில அதை எங்கே போய் என்னதான் நோட்டீஸ் படிச்சிட்டோம்னாலே ஒரு கடலை கடல்ல மணி தர நம்மளுக்கு கடலை கடலை தாண்டின மாதிரிங்க உயிர் ஒரு மணி கேட்காதீங்க நேரத்தில் பன்னேரமாக வழங்கக்கூடிய கப்பலூர் நாடை தேர்ந்த கடம்பு கிராமத்தில் அருள் பளித்தோறும் ஸ்ரீ குந்தமாலியம்மன் பூந்தான மாரியம்மன் ஆலய உற்சவ விழாவை முன்னிட்டு கடம்பூர் ரெங்க செல்லசாமி உடலார் யசோதா ஸ்ரீ அருண்குமார் இவர்களின் குடும்பத்தினர்களால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ குரோதிகளிடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீ வள்ளி திருமணர் மரியாதைக்குரிய நமது மதுரை மாநகர் கண்டெடுத்த திண்டுக்கல் TS ராஜா முகமது மாமா அவர்கள் இவர்களில் வேலன் வேடன் விருந்தினர் உங்களின் முன் தோன்றி இருக்கின்றார். தென்னாட்டு கலைவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை மாநகர் கண்டெடுத்த CM கலையரசி அவர்கள் இவர்களில் ஸ்ரீ வள்ளி நாயா உங்கள் முன் தோன்றி இருக்கின்றார். கீதாவான பேரரசி கீதாவான சக்கரவர்த்தி வசன மேதை இதிகாச சுடர் வல்லாள மலர் கண்டெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களில் நானூறாக உங்கள் முன் தோன்றி இருக்கின்றார். ஆறுமுனிய சக்கரவர்த்தி ஆறுமுனிய பின்பாளர் ஆறுமுனிய புகழ் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நமது பிள்ளகுளம் புளியங்குளத்தை சேர்ந்த JK சந்தன் அவர்களின் சிசியன்மான S கல்விமலை கே மணிமாற அன்பு சித்தப்பா அவர்கள் இவர்களுடைய ஆறுமுனிய பின்பாளர் 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா கொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா அண்ணாம சேராம தொட்டுக்கோடி அறுத்தெடுப்பு அம்மா கண்ணுக்கு வாராமல் கஞ்சி இல்லாமல் பாலும் சோறு முட்டி நடப்பு அம்மா அன்புக்கு முன்னால
கண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா எனக்கு நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புயல் என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆனாமலை அருகாமையில் இருக்கக்கூடிய அரசோகத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவர்களின் சிஷியமான மாந்தோப் மாணவர் கண்டெடுத்த தோப்பூர் மாணவர் கண்டெடுத்த அன்பு அண்ணார் மருது அவர்கள் இவரது தொப்பி தகவல மிருதங்கம். கல்யாணம் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வாய்ச்சதுக்கு கல்யாணம் ஆகுது கம்மியா இருக்கு. நரம்பு இழுக்காம இருக்கல என்ன அடிக்கும் போது அதான் சொல்றேன் நான். அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி மின்னலடி வேங்கை என்று சொல்லக்கூடிய மேலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி கே சத்தியவான் அவர்களின் சிஷியமான அன்பு மச்சான் கல்விமலையை சேர்ந்த பேர் மறந்து கே சக்திவேல் அவர்கள் இவர்கள் ஆல்ரவுண்ட் சைடும்
கல்யாணம் ஆயிட்டா ஏற்கனவே 2 கல்யாணம் முடிஞ்சாம்ல என்ன கல்யாணம் சேர்த்துக்குது அதுக்கப்புறம் மேதையில சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா நானூரை சேர்ந்த போஸ் மாமா இவரங்களில் காலை இசைக்கலையா காட்டுவீங்க மாமா என்ன அலுவலக முடிச்சாரு நீங்க பண்ணீங்க 6 மணி நேரம் பண்ணீங்க நீங்க 10 நிமிஷம் ஆச்சீங்க நீங்க 10 நிமிஷம் ஆச்சீங்க நீங்க 10 நிமிஷம் ஆச்சீங்க அதெல்லாம் உண்மைதான் எடுக்க வேண்டிய இப்ப நான் ஒரு நாளுக்கு போய் என்ன 400 நாள் இல்ல நான் ஒரு நாளுக்கு போயிருந்தேன் வள்ளியம்மன் நாடகம் நினைச்சுதான் போயிருந்தேன் ஆனா போய் பார்த்தாதான் சரி இது சின்னதற்கு போய் இருப்பாமா அந்த இந்த நாளத்தோட அந்த நாடகம் நல்லா இருந்துச்சு போய் என்னத்த பப்புண்டாசை முடிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன் அதுதான் உனக்கு நல்லா இருந்தேன் கொஞ்சம் முடிச்சோன்னு படுத்துருக்கு ஆமா போய் படுத்துட்டேன் கடைசியில 3 மணியே போல சின்னதற்கு என்ட்ரன்ஸ் டைம் வந்துருச்சு ஆடி வரணும்ல சின்னதர் போட்டவரை தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டாரு கதறாரு எப்படியாவது ஊர்ல காசு வாங்கன்னு பதறாரு அப்படியே வந்து என்கிட்ட நிக்கிறாரு பப்புனு தம்பி நீங்க தான் நல்லா ஆடுறீங்களே எப்படியாவது சின்ன வேஷம் போட்டுங்க தம்பி ஊர்ல காசு வாங்கணும் தம்பி அதுதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எங்கம்மா சொல்லி விட்டு அந்த நாளை தாண்டாட்டே நீங்க காலையில லோன் காசு கட்ட சொல்லியிருக்காங்க நான் இதை நினைச்சு நம்ம ஆடுறதா நம்மளுக்கு தெரியுமே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பிடிச்சி ஆடிட்டேன் சரி ஆடுறதா கேட்டுக்குங்க கீழே இறங்கி ஊர்ல இறங்கி ஆடி இதெல்லாம் மிதிச்சு அறுவல் ஏறி சேவல கடிக்குங்களா சேவல்லாம் வேகத்துல கடிச்சு துப்பிட்டேன் கடிச்சு துப்பிட்டேன் அப்புறம் பாக்குறேன் வாயு பூரா பச்சை பச்சையா ரத்தம் சிறப்பா இருக்கு பச்சை பச்சையா இருக்கு கண்ணு முடிச்சு பார்த்தா வெறும் பச்சை பச்சையா இருந்துச்சு என்ன கோழிப்பி என்ன சொல்ற கழுத்து கடிச்சா அப்படியா எங்க நான் எங்க கழுத்தை கடிச்சேன் அப்புறம் நான் இருக்க கண்ணை மூடிக்கிட்டேன் இந்த கொடுத்த சேவல கொடுத்த முண்டை போதையில இருந்திருக்கு கழுத்தை கொடுக்கறது போல குண்டியத்தை கொடுத்திருக்கு நான் கடிச்சு துப்பிட்டேன் முடிச்சேன் 2 மாசமா சாப்பிடவே இல்லை மனசே கேட்கல அதாண்டா அவன் வச்சுட்டேன் இறங்கி போனேப்பா இந்த நாடகத்திற்கு டான்ஸ் ஒளிபெருக்க நீரத்தார் பதிப்பிற்கு மரியாதைக்குரிய கண்ணை கவரும் சீரியல் பல்புகளும் கரண்ட் போன ஜெனரேட்டர்களும் ஹெலிகாப்டர்களும் மற்றும் குதிரை வாகனங்களும் சிறந்த முறையில் கட்டி அமைத்து தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ உங்கள் மொழியில் ஒலி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தாபனம் RMS ஆடியோஸ் தேவக்கோட்டை உடனே ஐட்டம் முதல்ல நாடகம் எங்கிட்ட வந்து ஆடி வரும் அங்கதான் உட்காந்துக்க முடியும் காலையில 6 மணி 8 மணி நேரம் அங்கதான் முடியும் ஆனா ஆளுங்க அதை சொல்லுங்க 6 மணி நேரம் என்ன பொண்டாட்டியா போட்டு சரி சொன்னாங்க ஆடல் அரசி அமய சுந்தரி நாட்டிய தாரகை நாட்டிய உயாரி என்று சொல்லக்கூடிய நமது மதுரை மாநகரில் உண்டாயிருக்க எம் ஜெயஸ்ரீ அவர்களின் டான்ஸ் நிலவு சேலகட்டி நடக்குது பொண்ணு நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் சிறந்த நடிகரை கொண்டு அமைத்து தருவார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது ஆர்கே வேலாயுதம் அவர்கள் தமிழ்நாடு நாடக சங்க செயற்குழு உறுப்பினருமான மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆர்கே வேலாயுதம் அவர் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல தங்கராஜ் சுவாமியில் இயற்றப்பட்ட 64 நாடகங்களையும் ஐயமாற தெளிவாக சிறந்த நடிகரை கொண்டு அமைத்து தருவார் என்பதை குறிப்பிட்டு நான் பேரை சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா உங்க பேரை யாரு கேட்டா உங்க பேரை சொன்னேன் சும்மா சொல்லி என் பேரை நான் சொல்லிட்டு போறேன். நான் பப்புன்னு தெரியும் ஆனா பேர் தெரியுங்களா சொல்லி தலைவா சரி நான் உங்க பேரை சொல்லிட்டேன் முடிஞ்சதுன்னு பேசுறீங்க பரவாயில்ல இருக்கட்டும். நவரச நாயகன் நவரச தென்றல் என்று சொல்லக்கூடிய
நான் தாங்க ஒண்ணு நீயே சொல்லிக்கிற. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்லிக்கிறேன். நோட்டீஸ் நீ தானே படிக்கிற. ரோடி நான் தான் படிச்சிருக்கேன், அப்புறம் என்ன பண்றது? நவரச நாயகன் நவரச தென்றல். கல்விமலை மதிப்பெண் மதிப்புக்குரிய கே மணிமாறன் அவர்களின் அண்ணன் நேர்மையான ஜிஎம் எம் கிருஷ்ணகுமார் அவர்களின் சிசியமான அன்பு மதிப்பெண் மரியாதைக்குரிய ஏஜி கலைவேந்தன் அவர்கள், நான் பப்பன் காமிக் ஒட்டு வருஷம் எல்லாமே நான் தான். சந்து வந்து அடிக்கிறது நீங்க வேற. சந்து வந்து அடிக்கிறது நான் தான். கும்பல இருந்தா போட்டது எடுத்து போயிடாங்க. பொம்பளை வேஷம் மட்டும் பொம்பளை மாதிரி இருப்பீங்களா? கும்பலாசி மட்டும் கனெக்டுங்களா? சரி. எனக்கு வரும்ல, அதனால கண்டிப்பா போட்டு வருவேன். சரி. தாய்மார்களும் சரி, அண்ணன் சகோதரர் சரி, யாரும் போயிடக்கூடாது. போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. நல்லா பழிச்சு வரணும். நல்லா பழிச்சு சுத்த திரும்பினாரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க பாரு. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா ஆட்சி பண்ணணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இருக்கும் செல்ல நோக்கி வருகிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆட்சியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே. கண்டு தந்தரிச்சே காட்டுமா கண்ணி கண்ணி. கண்டு தந்தரிச்சே காட்டுமா கண்ணி கண்ணி. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் முடிச்சே. சின்ன சின்ன கண்ணும் எங்கள் கொண்டாடு. வண்ண வண்ண கண்ணுங்கள் கலந்து பாடு. சின்ன சின்ன கண்ணும் எங்கள் கொண்டாடு. வண்ண வண்ண கண்ணுங்கள் கலந்து பாடு. ஒரு ஜோடி மனசை மாறி